மூவ் பண்றது எங்க இருந்து ஓகே ஜி. ஜஸ்ட் கிளிக் பண்ணா அது கிளிக் ஆயிடும் போல. ஓகேவா ஜி? ஆமா. பக்கா ஜி. உங்களுக்கு ஆக்சஸ் வருதா ஜி? ஜி எனக்கு இதுல நம்ம கூகுள் மீட்ல அது வராது ஜி. ஆக்சுவலா ஜூம்ல தான் அந்த ஆக்சஸ் எடுக்க முடியும். இதுல வெறும் வியூ மட்டும் தான் பண்ண முடியும். ஓ அப்ப கனெக்ட் பண்ணிக்கலாமா அதுல? பண்ணிப்போமா? நான் ஷேர் பண்றேன் இருங்க அப்ப இத. Zoom login. ஓகேவா? கொஞ்சம் மார்க்ஸ்ல கிளிக் பண்ணா அதெல்லாம் கிளிக் ஆயிடும் போல. அது மாதிரி ஃப்ரெண்ட் தான். மேம் அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. என்னடா பாஸ்வேர்ட் ஏதாவது வேற ஏதாவது பண்ணணுமா? உள்ள லாகின் ஆக மாட்டேங்குது. லாகின் ஆகுமே. ட்ரை பண்ணு நீ ஒரு வாட்டி. நெட் ஹவுஸ் ஆக்சஸ் வரலையா ஜி உங்களுக்கு? வருது. வருது ஜி. ஆக்சஸ் வருது. லாகின் மட்டும் ஆகாத மாதிரி இருந்தது. ஆமா. கம்பைல் பண்ணனும் இல்லையா? சேவ் பண்ணறதா நான் கம்பைல் பண்ணனும்ல. பண்ணிட்டேன். ஏய் எதனா சேஞ்ச் பண்ணனும்? ரைட். கோட் எதுவும் சேஞ்ச் பண்ணனும். பர்ச்சேஸ்க்கு மட்டும் இது போடுறோம். இப்ப பாத்தீங்கல்ல. ஓகே ஜி ரொம்ப வாய்ஸ் ஸ்ட்ரகிளா இருந்தா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க ஜி. திரும்பிட்டே இருக்கீங்க. இல்ல ஜி இல்ல ஜி. அது இருமல் தான் கொஞ்சம் அப்படி இருந்தது. மிச்சபடி ஆல் ரைட் தான் ஜி. இதுல ஆக்சுவலா வந்து இப்போ எந்த பேஜ் ஜி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம்? பர்ச்சேஸ். ஓகே ஓகே. சேவ் பண்ணலையோ ஒருவேளை? சரி சரி சரி. ஓகே ஓகே ஓகே. சரி சரி சரி. ஓகே அப்ப பேசிக்கா ஓகே. இரு வரேன். இப்ப நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்றது நான் அப்ப சொல்றேன். ஓகே இந்த பர்ச்சேஸ்ல ஒரு மேட்ச்க்கான ஒரு டவுட் ஜி எங்களுக்கு. என்னன்னா இப்போ அந்த ஸ்கிரீன் அது எங்க ஹைட் பண்றதுன்னே தெரியல. பண்ணேன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இருந்துச்சு நம்மளுக்கு. அந்த இடத்துல கோட் இருக்குது. இது எப்படி நம்ம இது பண்றதுன்னே தெரியல. எங்க ட்ராக் பண்றது? கிளிக் கிடைக்கும். நான் போயிச்சு மேல போயிச்சு. அது போயிச்சு மேல போயிச்சு. சூப்பர். ஓகே ஜி என்ன டவுட்னா ஜி காப்பி பேஸ்ட் பண்றோம்னு வெச்சுக்கோங்களேன். இப்ப காம்போனன்ட்ஸா இருக்கட்டும் மாடியூலா இருக்கட்டும் ஜி அது உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து இப்ப நீங்க கோட்க்கு போட்டுருந்தீங்க இல்லையா? நாங்க அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கோட்டுக்கு பதில் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் ரீப்ளேஸ் பண்ணே வரோம் ஜி. ஓகே. சோ அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாமா இல்லாட்டி நம்ம ஃப்ரெஷ் ஃபாலோ பண்ணலாம் ஜி. ஃபாலோ பண்ணலாம் ஜி. இல்ல ஃபாலோ பண்ணலாம் ஜி. அதே மாதிரி கூட ஃபாலோ பண்ணிடலாம். ஏன்னா யூஐ டிசைனுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாலே போதும். ஏன்னா டிசைன் நமக்கு என்னன்னா அப்படியே நீங்க காப்பி பண்ணி போட்டு நேம் மட்டும் மாத்திக்க போறீங்க. கரெக்ட். இதெல்லாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். மாத்திருக்கோம். ஓகே. இந்த இடத்துல மாத்துறதுனால இது எல்லா ஃபைலுமே செட் ஆயிடுச்சு. அதே போல என்ன பண்ணனும்னா கோர்ஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி வர்க் பண்ணிட்டோம் மொத்தத்தையும். புதுசா எதுவுமே பண்ணல. ஓகே. காப்பி பேஸ்ட் அங்க எல்லாம் கோர்ஸ் இருந்தது அங்க எல்லாமே பர்ச்சேஸ் மாத்தியாச்சு. ஓகே ஓகே. அதாவது இப்போ நீ எதுல இருந்து காப்பி பண்ணிருப்பனா வரேன். கோட்ல இருந்தா கோட் component.html இங்க இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணுமா? அதுக்குள்ள ஒரு மாடல் பேஜ். அது பண்ணவே நான் சொன்னேன் எதுமே பண்ணல. எனக்கு உன் வாய்ஸே கொஞ்சம் தூரம் இருந்து கேக்குற மாதிரி இருக்குடா. நான் தூரமா இருக்கேன் ஜி கிட்ட இருக்காரு. ஓகே ஓகே சரி. ஒண்ணு இல்ல. அதாவது இப்ப நீ வந்து இந்த கோட்ன்றதுல இருந்து கொண்டு வந்து இதுல பர்ச்சேஸ்ல போட்டிருக்க. பர்ச்சேஸ்ல போட்டதுனால நமக்கு அந்த ஹோம் பேஜ் வந்துருச்சு. கரெக்டா? இப்ப நமக்கு வந்து என்னன்னா இப்ப நமக்கு வந்து பட்டன் வந்து இந்த கிரியேட் நியூ பர்ச்சேஸ். இப்ப நம்ம பேசிக்கா நம்ம இங்க என்ன கொடுக்குறோமோ அந்த நேம்ல அது வர மாதிரி வருது. அதை கொடுத்தா இப்ப நமக்கு இன்னொரு பேஜ் வரணும் கணக்குப்படி. கரெக்டா? சரி வரேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து கோட்டு கிரியேட் நியூ கோட்டு. இந்த கோட்டை கிளிக் பண்ணாங்க நமக்கு கோட்டு /கிரியேட்னு மேல மாறி இருக்கு. அதே மாதிரி இப்ப பர்ச்சேஸ் கிரியேட் நியூ பர்ச்சேஸ் இங்க நமக்கு பர்ச்சேஸ் கிரியேட்னு மாறணும். கரெக்டா?
ஓகே. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த folder கொண்டு வரணும். இப்ப எப்பவுமே நமக்கு இந்த ரவுட் ரிலேட்டடா சரி, அதாவது கிளிக் பண்ணா இந்த யூஆர்எல் ஏதோ ஒன்று ஆட் ஆக போகுது, மாறப்போகுது, அந்த மாதிரி அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ரவுட்டிங் அப்படின்ற ஃபைல் வந்து நமக்கு மைண்டுக்கு வந்துடணும் ஜி. ஓகேவா? எனி டைம் நமக்கு எப்ப எந்த பிரச்சனைனாலும் ரவுட் ரிலேட்டடா வருதுன்னா அப்ப ரவுட்டிங் ரிலேட்டட். ஸோ அப்போ வந்து எதுல நம்ம ஒர்க் பண்றோமோ அதுல இமீடியட்டா இருக்கிற ரவுட்டிங் தான் ஃபர்ஸ்ட் போய் நம்ம பார்ப்போம். இப்போ இதில் நம்ம போய் பார்க்குறோம். இங்க வந்து ஓகே, இது வந்து இப்போ எம்டியா இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் காம்போனன்ட் கிரியேட்னு கொடுத்தா பர்ச்சேஸ் கிரியேட் அப்டேட் காம்போனன்ட் இங்க நம்ம கரெக்டா கொடுத்துருக்கோம். கோட்லயும் நம்ம அதே மாதிரி பார்த்துப்போம். கோட்லயுமே அதாவது இது என்ன மீனிங்னா இப்ப ஸ்லாஷ் வெறும் இப்ப இந்த மாதிரி பேசிக்கா நீங்க வந்து கோட், நீங்க கோட்டுன்றத மட்டும் இப்ப இதான் வந்து கோட் அப்படின்ற பேஜ். இந்த கோட்டுன்ற பேஜை கொடுத்தா என்ன வரணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்கன்னு பார்த்தா அதான் வெறும் கோட்டுன்றது மட்டும் இது கொடுத்தா கோட் காம்போனன்ட் வரணும். கிரியேட், அதாவது இங்க வந்து இந்த கிரியேட்ன்றது ஸ்லாஷ் கிரியேட் ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம இப்போ கோட்டு ஸ்லாஷ் கிரியேட் அப்படின்னு கொடுத்தா கோட்டு கிரியேட் அப்டேட் காம்போனன்ட்ல என்ன இருக்கோ அது வரணும். ஸோ அகெயின் இப்போ இந்த கோட்டு கிரியேட் அப்டேட் காம்போனன்ட்றது என்னது, அது தனியா 3 ஃபைல் வச்சிருக்க போகுது. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணி போறோம் அப்படின்னாலே இந்த எத்தனை போனாலும் இப்போ இந்த கோட்டு கிரியேட் அப்டேட்னா அதுக்கு ஒரு டிஎஸ் ஃபைல், டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல் ஒன்று இருக்க போது, ஒரு HTML ஃபைல் ஒன்று இருக்க போது. பேசிக்கா நீங்க வந்து சிம்பிளா ஒரு காம்போனன்ட் அப்படின்னா 3 ஃபைல் சேர்ந்ததாஞ்சி காம்போனன்ட். ஓகேங்களா? அது வந்து ஒன்னு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல், ஒரு டைப் ஸ்கிரிப்ட் ஃபைல், அப்புறம் ஒரு HTML ஃபைல், அப்புறம் ஒரு CSS ஃபைல். 3 ஃபைலும் சேர்ந்தது தான் ஒரு காம்போனன்ட். இந்த spec.tsன்றது வந்து டெஸ்ட் பண்றதுக்காக எழுதுற கோடு. இப்போதைக்கு நம்ம அதை கம்ப்ளீட்டா என்ஜின் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் spec.ts அப்படியே கம்ப்ளீட்டா மறந்துடலாம். அது நமக்கு இங்க தேவைப்படாது. பெரிய பெரிய கம்பெனில டெஸ்டிங் ஏதாவது எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு இப்போதைக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஓகேங்களா? அப்ப நமக்கு வந்து ஒரு காம்போனன்ட் அந்த 3 ஃபைல் இருக்க போது. இந்த HTML என்ன இருக்க போகுதுன்னா வெறும் அந்த HTML கோட் எல்லாம் போட போறோம். CSSல போட்டிருக்க HTML இப்ப நீங்க டெக்ஸ்ட் பாக்ஸ்னு மட்டும் தான் இங்க போடுவீங்க. டெக்ஸ்ட் பாக்ஸ் நீட்டா வரணுமா, சைட்ல வரணுமா, பெருசா வரணுமா அப்படின்ற ஸ்டைலிங்க கொடுக்க போறது CSSல கொடுக்க போறீங்க. அதுக்கான லாஜிக் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஒரு வேல்யூ என்டர் பண்ணா என்ன பிசினஸ் நடக்கணும், ஸோ என்டர் பண்ணா அது வந்து 10 டிஜிட் தான் மொபைல் நம்பர்னு சொல்லி அடுத்து எதுவும் நம்ம லாஜிக் எழுதி ஏதாவது டேட்டா பேக் எண்ட்ல இருந்து கொண்டு வந்து காட்டணுமா, அந்த மாதிரி எல்லா வேலையும் தான் காம்போனன்ட்ல பண்ண போறோம். ஓகேங்களா ஜி? பேசிக்கா ஒரு காம்போனன்ட்னா 3 ஃபைலோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது spec.ts இப்போதைக்கு நமக்கு கனெக்ட் இல்லை அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம கோட்டோட ரவுட்டிங்ல கரெக்டா நம்ம இங்க போட்டிருக்கோம். ரைட், ஓகே. அப்ப இங்க வந்து பர்ச்சேஸோடதுலயும் போறோம். பர்ச்சேஸோடதுலயும் இதே மாதிரி இதை கொடுத்துருக்கோம் கிரியேட். அப்ப பர்ச்சேஸ்னு கொடுத்தா பர்ச்சேஸ் காம்போனன்ட் வரணும். கிரியேட்னு கொடுத்தாக்கா பர்ச்சேஸ்ல கிரியேட் வந்தா இது வரணும். அவனை பேச வச்சுட்டே இருக்கலாம். நம்ம லேர்ன் பண்ணணும், அதை வச்சு சொல்லிடலாம். அப்புறமா பார்த்துக்கலாம். இல்லை அவனை இது பண்ணல, இது பண்ணாலே நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அடுத்து நாங்க என்ன பண்ண வேண்டியது அப்படின்றது நான் சொல்றேன். அது கரெக்ட். நாங்க பண்ணிட்டு அடுத்து போய்க்கலாம். அதுக்குள்ள உடம்பு கிளியர் பண்ணிட்டு இப்போ நாங்க ஆல்ரெடி அது ஒன்றும் பிரச்சனை இல்லடா, கம்ஃபர்டபுளா தான்டா இருக்கேன். நான் வாய்ஸ் தான் கொஞ்சம் அப்படி இருக்கே சார் மிச்சம் பண்ணிட்டு இந்த வீடியோல தான் பார்ப்போம். இப்போ நாங்க பண்ண வேண்டியது அடுத்து இது ஒன்று கிரியேட் பண்ணணும் உள்ள இல்லையா? நம்ம பர்ச்சேஸ் ஆல்ரெடி பர்ச்சேஸ்க்குள்ள ஒரு இது மட்டும் காம்போனன்ட் மட்டும் கிரியேட் பண்ணணும், மாடல் கிடையாது. அதாவது ஓகே சரி. பதிலா பர்ச்சேஸ் அண்டர்ஸ்கோர் கிரியேட் அண்டர்ஸ்கோர் அப்டேட்னு வரணும் வார்த்தை. அவ்வளவுதானே? ஓகே புரிஞ்சிச்சு. அதாவது ஓகே, அதாவது இப்போ நீ என்ன பண்ணிருக்கனா, இப்ப இந்த காம்போனன்ட்டே நீதான் இப்ப பண்ணிருக்கியா? இது நீதான் இதை கிரியேட் பண்ண அப்படியா? இல்ல கோட்ஸ்ல இருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் போட்டுட்டு கோட்ஸை மொத்தம் பர்ச்சேஸ்னு மாத்திட்டு அவ்வளவுதான் நாங்க. ஓ ஓகே. இல்ல இரு வரேன். அப்ப அந்த மாதிரி பண்ண வேணாம். அதாவது நீ பண்ணிருக்கிறது கரெக்ட் தான். பட் இந்த மாதிரி பண்ணா உனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கும். என்ன தலைவலினா நீ எல்லாத்தையும் போய் பார்த்து மாத்துற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா ஓகே. அதுக்கு நான் என்ன சொல்றேன், இந்த இடத்தாண்ட போயிருவோம். இப்போதைக்கு வந்து இந்த பர்ச்சேஸ் கிரியேட் அப்டேட் இருக்குல்ல, இது அப்படியே நான் என்ன பண்றேன், ஒரு டைம் பீயிங் இதை கட் பண்ணி சும்மா ஒரு இடத்துல டெம்பரரியா ஒரு 5 மினிட்ஸ் போடுறேன் பேக்கப்காக. ஓகேவா? இப்ப இந்த இடத்தாண்ட வரேன். இப்ப இங்க இது இல்ல. இப்ப நீ இதை தான் நீ வந்து கோட்ல இருந்து கொண்டு வந்து போட்டு கோட் எல்லாத்தையும் பர்ச்சேஸ்னு பண்ண கரெக்டா? ஆக்சுவலா பார்த்தா அது கிரியேட்டே பண்ணலனா ஆமா
வாய்ஸ் தூரம் போயிடுச்சுடா, கேட்கல மறுபடியும். நீங்க சொல்லுங்க. இப்போ இங்க இருக்குல்ல இந்த கோட்ஸ் கிரியேட் அப்டேட்னு. ஆமா. இது ஒரு ஃபோல்டர் மாதிரி தான கணக்கு. அதே இல்ல இல்ல, அதுதான் வரையறு. அதுதான் அதுக்கு தான் அந்த கமெண்ட்ன்றேன். அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு போயிட்டு பண்ணவே இல்லை அப்படின்றாங்க. அடே உன் வாய்ஸ் சுத்தமா கேட்கலடா டேய். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுச்சு, இப்ப சுத்தமா கேட்கல. ஏதோ யார்கிட்டயோ பேசுற மாதிரி இருக்கு, எதுவுமே கேட்க மாட்டேங்குது. சரி அப்படியே அவ்வளவு சொல்லிடுங்க, அது மட்டும் சொல்லிடுங்க. இதை நம்ம கிரியேட் பண்ணாமலே வந்துருந்தது இந்த அவரு என்ன சொல்றாருன்னா கோட்டுக்கு கீழே வந்து கோட்டு ஐஃபன் கிரியேட் ஐஃபன் அப்டேட்னு இருக்கு இல்லையா? ஆமா ஜி, ஆமா கரெக்ட். அந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் இதுல வந்து கிரியேட் பண்ணலன்றாரு. அதான் பண்ணல. இப்ப அதுக்காக பதிலா இவர் இதை அப்படியே காப்பி பண்ணி அங்க பேஸ்ட் பண்ணிட்டு கோட் எல்லாத்தையும் பர்ச்சேஸ்ன்ற மாதிரி மாத்தி இருக்காரு. கரெக்டா? ஆமா, அந்த மாடல் ஃபுல்லாவே அந்த 5 ஃபைலுமே கம்பேர் பண்ணி மாத்தணும், அவ்வளவுதான். கரெக்டா ஜி? இங்க இருக்கு ஜி. ஹலோ ஜி, கேக்க ஜி கேக்குதா ஜி நான் பேசுறது? இங்க ஆர்காட்ல இருக்கேன் சார், ஆபீஸ்ல. சொல்லுங்க சார். ஆமா சார். ஆமாங்க. வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்லிட்டாங்களா? ஓகே, நான் மிஸ்ஸஸ் கிட்ட சொல்லி எனக்கு அனுப்பிட்டு நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்றேன். சரிங்களா? சரிங்க சார். ஓகே, நோ ப்ராப்ளம் சார். ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க் யூ. இந்த வேலை நம்ம ஏற்கனவே பண்றதுக்கு முன்னே அதுல இருந்தது அப்படின்றது என்னோட. அதாவது அந்த ஏற்கனவே இந்த பர்ச்சேஸ் கிரியேட் அப்டேட்ன்றது ஆல்ரெடி அதுல இருந்துச்சா? ஆமா இருந்தது, நாங்க பண்ணல அந்த வேலையை, எதுவுமே பண்ணல. நீ தான் டெலீட் பண்ண. அப்ப நீ அப்படியா? நான் ஆக்சுவலா நீ ஓகே அது 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 ஆல்ரெடி அதுல இருந்து, அதாவது அது இல்லாம நீ தான் காப்பி பண்ணி போட்டியோன்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே ஓகே ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை விடப்போ. ஓகேவா? வராது. அந்த ஈவி சர்டிஃபிகேட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. பர்ச்சேஸ் அவங்க பையன் கிட்ட சொல்லி நான் பண்ணுங்க. இங்க மேபி இது கேபிட்டல்ல தான் இருக்கா, ஸ்மால்ல தான் இருக்கா? ஓகே, கேபிட்டல் இங்க ஸ்மால் இருக்கு. ஓகே, ரிசோர்ஸ் பார்த்து ஸ்மால் இருக்கு. Not a known element. Purchase model. Okay, ஓகே, ஆல் கிளியர். இது இப்போ பாப்போம். இப்போ வந்துட்டு
ஏதோ பிரச்சனை பண்ண போல இருக்கு. இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் பார்த்து சரி பண்ணுங்க. இப்போ ஆன்லைன்ல தானே ஒர்க் ஆகுது. ஆமா, இந்த டோக்கன் இப்ப சர்வர்ல தான் எடுத்துட்டு வருது. இது இப்ப நம்ம ஆங்குலர்ல ஏதோ கரெக்டா அந்த டோக்கன் வந்து வேலிடிட்டி இருக்கு, ஆனா நம்ம அதை சரியா செக் பண்ணாம புது டோக்கன் கேக்குறோம் ஒரு வாட்டி, அதனால இருக்கும் போல இருக்கு. பர்ச்சேஸ் ஐ திங்க் அந்த கேபிட்டல் பி ஸ்மால் பி தாண்டா நமக்கு பிரச்சனை பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப இங்க நீ வந்து இங்க கேபிட்டல் பர்ச்சேஸ் காம்போனன்ட் டாட் HTML இருக்கு இல்லையா, இங்க நீ வந்து கேபிட்டல் ஒரு ஸ்மால் இருந்தது. கரெக்ட். நம்ம இப்ப நீ ரெண்டுமே கேபிட்டல்ல போட்டு வச்சிருந்த ஆக்சுவலா. ஓகேவா? இப்ப ரெண்டுமே கேபிட்டல்ல போட்டாலும் ஒர்க் ஆகுதா இல்ல? ஓகே. ஐ திங்க் அதான் இஷ்யூ அப்ப. கரெக்ட்டா? சோ அப்ப ரிசோர்ஸ் பாத் வந்து ஸ்மால், இன்னொன்னு ரிசோர்ஸ் பாத் ஸ்மால்ல வரணும், இன்னொன்னு இந்த பக்கம். கரெக்ட். இன்னொன்னு வந்து ரிசோர்ஸ் பாத், இன்னொன்னு வந்து ரிசோர்ஸா ரிசோர்ஸ் வந்து கேபிட்டல், ரிசோர்ஸ் பாத் வந்து ஸ்மால். ஓகே. சோ அதுதான் இப்ப நமக்கு இஷ்யூ வந்திருக்கு போல இருக்கு. இப்ப நமக்கு வந்து ஏன் அந்த மாதிரி இருக்குன்னா URL எப்பவுமே ஸ்மால் லெட்டர் தேவைப்படும்ல, அதனால அது. அப்புறம் இங்க நம்ம காட்டும் போது வந்து இங்க நம்ம பாத்து நேம் கரெக்ட், அதனாலதான் அது அந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப நமக்கு இங்க இருக்கு. இப்ப நீ என்ன பண்ணலாம்னா டைரக்டா இந்த கோட்ல போயிட்டு கிரியேட் நியூ கோட், இங்க இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி, இது ஆக்சுவலா இப்ப நமக்கு அது மட்டும் கேட்கிறேன். ஓகே ஜி, அதே மாதிரி மல்டிபிள் என்ட்ரிக்கு வந்து கீழே கிரிட் பாக்ஸ் தேவைப்படும்ல ஜி? ஆமா ஜி, அத மல்டிபிள வந்து செலக்ட் பண்றதுக்கு. கரெக்ட்டா? ஆமா ஜி. ஏன்னா இப்ப நம்ம சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமா இருக்கு, அதுக்கு வந்து ஆமா ஜி, இருங்க ஜி, அதை நான் பார்த்து வச்சிருந்தேன் ஆல்ரெடி. மல்டி செலக்ட் டிராப் டவுன் ஆங்குலர், அதே நம்ம இதுலயே நம்ம குரு ரீசார்ஜ்லயே பண்ணி வச்சிருக்கோம் ஜி. இதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லிட்டு இருந்தோம். ஆமா ஜி, அதை நம்ம வச்சிருக்கோம் தான் நினைக்கிறேன். இருங்க, இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஆல்ரெடி இது இருக்கான்றத செக் பண்றதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா, இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு நம்மளோட இதுல ஆல்ரெடி இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த package.json control p தான் சர்ச் பண்ண முடியும் ஃபைல. இதுல package.json இதுல தான் நம்ம ஏதாவது டிபெண்டன்சி, இந்த எப்படி வேர்ட்பிரஸ் பிளக்கினோ அந்த மாதிரி இதுல போய் நம்ம பார்த்துக்கலாம். இங்க வந்து ng மல்டி செலக்ட் இல்ல, ஆனா ஆங்குலார் 2 மல்டி செலக்ட் என்னமோ ஒண்ணு இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னு தெரியல. பட் நம்ம வந்து இப்ப இவனோட ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாத்துருவோம் ஜி. என்னன்னா இதை அப்படியே நான் காப்பி பண்ணி இங்க இன்னொரு விண்டோல ஓபன் பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா, நம்ம இப்ப மல்டிபிள் பிளக்இன் ஒரே ப்ராப்ளம சால்வ் பண்ணிச்சுன்னா நம்ம ஏதாவது ஒண்ணுத்த சூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக தான். இப்ப இதை போயிட்டு இதை வந்து இங்க கொடுத்துட்றேன் இந்த URL. இப்ப இது நம்மளோட ஏற்கனவே இருக்க மல்டி செலக்ட் டிராப் டவுனு. இது இப்ப நமக்கு கூகுள் ரிசல்ட்ல வர்றது. இப்ப ரெண்டுத்தையும் பார்த்தா இது வந்து பப்ளிஷ்டு 2 years அகோன்றான். வீக்லி டவுன்லோடு பார்த்தா 24,414 இருக்கு ஜி உன்னோடது. ஓகேவா? வீக்லி அவ்வளவு பேர் ஆவரேஜா யூஸ் பண்றாங்க. இவன் வந்து பார்த்தா 62 இருக்கு, கிட்டத்தட்ட அப்படியே டபுளா இருக்கான். ஸோ லாஸ்ட் பப்ளிஷும் வந்து 23 days ஆகும். இவன் வந்து லாஸ்ட் பப்ளிஷ் 2 years ஆகும். ஐ திங்க் நம்ம அன்னைக்கு டேட்டுக்கு இவன் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஜி. நம்ம அதனால NG இன்வாய்ஸை வந்து நம்ம கூப்பன்ஸ் கார்னர்ல இருந்து காப்பி பண்ணோம் இல்லையா, அதனால அது இருக்கு போல இருக்கு. நம்ம அதை விட்டுருவோம், அதை டிஸ்டர்ப் பண்ணோம்னா அதை நான் அப்புறமா கிளீன் அப் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நம்ம இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த கமெண்ட்டை நம்ம ரன் பண்ணணும் ஜி. இதை நம்ம எங்க ரன் பண்ணோம்னா, இது மாதிரி ஏதாவது நீங்க பார்த்து ஆட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நானே கூட ஆட் பண்ணி கொடுத்துருவேன். பட் எப்படின்றது உங்களுக்கு இப்ப நான் சொல்லி தந்துடுறேன் ஹை லெவல்ல. இது என்ன பண்ணோம்னா அந்த ஹோம் ஃபோல்டருக்கு போயிடலாம். NG இன்வாய்ஸ் கொடுக்குற அதே இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மெயின் ஃபோல்டர் இங்க போயிட்டு இங்க போய் இதை கொடுத்துட்டு என்டர் அடிச்சிடணும். இப்போ நம்ம எதை போட்டிருக்கோம்? ஆங்குலர் மல்டி செலக்ட் போட்டிருக்கோமா இல்ல நம்ம யூஸ் பண்ணது போட்டிருக்கோமா? இல்ல NG நம்ம யூஸ் பண்ணது ஆல்ரெடி இருக்கு. இப்போ package.jsonல அது ஆல்ரெடி இருக்கு. அதாவது npm இன்ஸ்டால்னு பண்ணாதான் இந்த NG மல்டி செலக்ட் டிராப் டவுன்ன்றது போய் package.jsonல ஆட் ஆயிடும். ஓகே, ஏற்கனவே ஆங்குலர் நாம ஆல்ரெடி இருக்கு. ஆமா இருக்கு. இப்ப நான் அதுதான் அதையே டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாமா, இது வேணுமா நம்ம பார்க்கும்போது தான் இவன் 2 years முன்னாடி ஓல்டுன்றதுனால ஏதாவது பிரேக் ஆகும், வந்து ஏதாவது ஒர்க் ஆகாது. அதனால நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம், செக் பண்ணிட்டு அதை எங்கேயும் யூஸ் பண்ணலையானு. பட் இப்போதைக்கு நம்ம கண்டினியூ பண்றதுக்கு NG மல்டி செலக்ட் புதுசா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிச்சு அடுத்து என்ன சொல்றோம்னா அண்ட் தென் இன்க்ளூட் இன் யுவர் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இல்ல யாரும் எதுவும் சொல்ல.
இங்க வந்து பார்த்தா 6 vulnerabilities, 127 packages, added 2 packages இந்த மாதிரி வருது. இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணனா ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் போயிட்டு பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் நமக்கு என்ட்ரி இருக்கு. அதை வந்துருச்சு NG மல்டி செலக்ட் டிராப் டவுன் 3.9. அதுதான் ஐ திங்க் இங்கேயுமே அவனோட டாக்குமெண்ட் படி லேட்டஸ்ட்னு நினைக்கிறேன். 0.3.9 ஓகேவா? ஸோ கரெக்டா வந்துருச்சு. அப்போ இது வரைக்கும் வந்துருச்சு. அடுத்து இவனோட டெமோவும் நம்ம சில பேர் டெமோ கொடுப்பானுங்க, கொடுத்துருக்கானா நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்டே கூட இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடியே கூட நமக்கு வந்து இவனை மாதிரி தான் நமக்கு தேவையான. நம்ம இப்போ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம், பட் சும்மா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி இப்போ இதை கொடுத்தாக்கா, இந்த ட்ராப் டவுன் அப்படி கொடுத்தா நமக்கு இப்படி இருக்கும். மல்டி செலக்ட் எத்தனை பண்றோமோ அப்படி வரும். கரெக்டா இப்படிதான் நமக்கு தேவை, ரைட்டா? மல்டி செலக்ட் ஓகே. ஈவென்ட்ல நடக்குது. நம்ம ஒவ்வொரு லைனுக்கு ஒவ்வொன்றும் மாறும் இல்லையா? ரேட் நம்ம ஒரே 4 ரேட் கொடுக்க முடியாதுல்ல ஒரு காலம்ல. ஜி நான் ஆமா, அதாவது காமிக்கிட்டேன் உங்களுக்கு மல்டிபிள். காமிங்க ஜி. எப்படி இப்ப இதை போட்டோம்னா நம்ம ஒன்னு செலக்ட் பண்றதுனால பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஓகே, அது என்ன எக்ஸ்பெக்டேஷன்ன்றதை காமிச்சிருங்க. கஸ்டமருக்கு சொல்ல முடியாதுல்ல, அவங்க கிளிக் பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு என்ட்ரி வந்துரும்ல. நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்ன்ற. இப்ப நம்ம எனேபிள் மல்டி ட்ரூன்னு கொடுத்தாதான் மல்டிபிளா செலக்ட் பண்ண முடியும் அவனால. ஒன்னே ஒண்ணுதான் நம்ம எனேபிள் ட்ரூ ஃபால்ஸ் மல்டி கொடுத்துட்டோம்னா ஒன்னே ஒன்று அவன் செலக்டே பண்ண முடியும், சர்ச் பண்ணிட்டு அவன் செலக்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஜி இந்த கிரிட் பாக்ஸ் ஜி இப்போ இல்ல ஒரு ரோ முடிச்சிட்டு செகண்ட் ரோ வரும் இல்லைங்களா, இந்த மாதிரி ஜி. ஓகே ஓகே. ஓ அதாவது வந்து ஓகே அதாவது இந்த கிரிட் இது உள்ள 10 வேல்யூ இருக்க போது நம்ம அதுல ஒவ்வொன்றுக்கு தான் ஒன்னு சூஸ் பண்ற மாதிரி இருக்க போகுது, ரைட்டா? ஓகே. அப்ப என்னன்னா நமக்கு பேசிக்கா வந்து இந்த எக்ஸ்பைரி டேட் ஒரு 10 ஒரு டேபிள் மாதிரி போட்டு ஒரு 10 ஃபீல்டா வர வைக்கணும், கரெக்ட்டுங்களா? கரெக்ட் ஜி. இது வந்து நீங்க குரு ரீசார்ஜ்னு சொல்லவே நான் வந்து முன்ன ஒரு சர்ச் இதெல்லாம் காமிச்சிருக்கீங்க ஜி. நம்ம இதை பத்தி முன்ன பேசியிருக்கோம். ஆனா அது வந்து வேர்ட் பிரஸ் பேஸ் பண்ணி பண்ணீங்க. டேபிள் பிரஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கான்செப்ட்ல வரும் கிட்டத்தட்ட அது. கரெக்ட் ஜி. ஆமா ஜி. இப்ப சிங்கிள் இது ஈக்குவலண்டா இது வந்து நம்ம டேபிள் தான் ஜி. இப்ப இது வந்து இது ஈக்குவலண்டா நமக்கு டேபிள் தான். நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டேபிள் மாதிரி போட்டு அந்த டேபிள்ல தான் அத்தனை டிராப் டவுனா வைக்க பார்ப்போம் ஜி. டிராப் டவுன் இப்ப இது வந்து ப்ராடக்ட் நேம் அவங்க சர்ச் பண்ணி எடுத்துப்பாங்க, கரெக்ட்டா? ஆமாப்பா. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பேக் எண்ட்ல இருந்து நமக்கு பேக் எண்ட்ல வந்துரும், கரெக்ட். அப்புறம் எக்ஸ்பைரி டேட் பிக்கர் வரப்போகுது. எக்ஸ்பைரி டேட் எப்படி என்டர் பண்ற மாதிரி இருக்குமா இல்ல டேட் பிக்கர் வருமா ஜி? ஃப்ரீ குவாண்டிட்டி நாம என்டர் பண்ணுவோம். டிஸ்கவுண்ட் இருந்தா நம்ம என்டர் பண்ணுவோம். 3 காலம். ஓகே. அப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் ஜி. இது எப்படி இருக்கும்னா நமக்கு இந்த யூஸ் கேஸ்க்கு மல்டி செலக்ட் ஆக்சுவலா தேவைப்படாது, பட் இது இன்ஸ்டால் ஆனது இருக்கட்டும் அதே செட்டப்ல. ஏன்னா இது வேற எதுக்கும் தேவைப்படும் நினைக்கிறேன். இந்த விண்டோல இருந்து என்னால வேற எங்கேயும் கிளிக் பண்ண முடியாது ஜி. இந்த விண்டோல கிளிக் பண்ண முடியாது. அதான் ஐ மீன் ஆங்குலருக்கு எப்படி போறது இந்த விஷுவல் ஸ்டுடியோ இங்கே தான். ஓகே. இப்போ நம்ம ஆக்சுவலா இப்போ நம்மளோட கேஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்னா பர்ச்சேஸோட HTML இங்க நம்ம வந்து ஒரு வந்து பர்ச்சேஸ் காம்போனன்ட் ஹோம் பேஜா பர்ச்சேஸ் கிரியேட் அப்டேட். ஓகே, இந்த இடத்தாண்ட நம்ம இப்ப ஓகே இதுக்கு தான் நம்ம கோட்ல இப்படி போட்டிருப்போம். ஓகே, நான் அங்க இருந்து வரேன். இப்ப கோட்டும் ஏன்னா கோட்டும் பர்ச்சேஸும் கிட்டத்தட்ட சேம் தான், ரைட்டா? இப்ப இதுல என்ன தெரியுமா ஐடியா? இதானடா ஓகேவா? இப்ப இங்க ஐடியா என்னன்னா நம்ம இது எப்படி பண்ணோம்னா இதுல என்ன வெளியே போகுது, அப்படியே போக முடியுதா டேரக்டா? ஏதோ லாஜிக் தப்பா இருக்கு. டோக்கன் வேலிடேட் பண்றது ஓகே, ஸ்ட்ராங்கா தப்பு 100% தப்பாவும் பண்ணல, கரெக்டா 100% கரெக்டாவும் பண்ணல. இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் தேவையில்லாததுல அப்படியே உள்ள விட மாட்டேங்குது. போட்டு கிரியேட் நியூ போட்டு. ஆமாஜி. இப்ப ஆக்சுவலா இதுதான் ஜி. இப்ப வந்து நமக்கு அந்த டேபிள்ல நீங்க ஒவ்வொரு காலமா காமிச்சிங்கல்ல ஜி, இந்த ஒவ்வொரு காலமே இந்த மாதிரி இருக்க போது இவன் இங்க வந்து இப்ப இங்கதான் அந்த
டிபிக்கலா இந்த ஆர்டரோட யூனிக் ஐடியா இதெல்லாம் மேபி ஆட்டோ ஜென்ரேட் பண்ணி போட்டுருவோம்னு வச்சுக்கோங்க. ஓகே இங்க டேட்டுமே நீங்க என்ன எனக்கு earlier சொன்னதை வச்சு ஞாபகம் இருக்குன்னா இன்னைக்கு டேட் டிஃபால்ட்டா என்ன டேட்டோ அதை கொடுக்கணும். பாஸ்ட் டேட் மட்டும் அவனை செலக்ட் பண்ண விடக்கூடாது. ஸோ ஃபியூச்சர் டேட் வேணாலும் கொடுத்துக்கலாம். கஸ்டமர் இப்போ இங்க செலக்ட் கஸ்டம் ஃபியூச்சர் டேட் வராது, பாஸ்ட் டேட் கொடுத்துருங்க. ஓ பாஸ்ட் டேட் ஓஹோ சரி சரி ஓகே. ஏன்னா கொட்டேஷன் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கொடுக்கலாம், நேத்தி டேட் போட்டு தரலாம், நாளைக்கு நாளான்னைக்கு டேட்டுக்கு இன்னைக்கு கொட்டேஷன் இன்னைக்கே கொடுக்க முடியாது இல்லைங்களா, அது மாதிரி தான். ஓ சரி சரி ஓகே ஓகே. இங்க சார்ஜ் பில்ல ஃபியூச்சர் கொட்டேஷன் கொடுக்குறானுங்க ஜி, அதனால எனக்கு டவுட் மாறி போச்சு. அப்படியா? அதாவது கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆக்டிவே வந்து அன்னைக்குல இருந்து ஆக்டிவ் ஆகும். இப்போ நீங்க போயிட்டு இன்னைக்கே இப்போ ஒரு 2 days ஆஃபீஸ் லீவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சண்டேக்கு கோட் இன்னைக்கே கிரியேட் பண்ணி வச்சுன்னா வச்சிடலாம். அது வந்து கஸ்டமரால அன்னைக்கு தான் பார்க்க முடியும், அன்னைக்கு தான் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா இமெயில் மாதிரி போகும். அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ அதனால தான் டவுட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கஸ்டமர்லாம் இருக்கு இல்லையா ஜி, இதுதான் ஐ திங்க் இதுதான் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்குது போல இருக்கு இங்க. ஓகேவா, இதெல்லாம் கொஞ்சம் யூஐ கரெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேட்ரு என்னன்னா, இப்போ நீங்க இப்படி ஆல் டேப் கொடுத்துனே இது எல்லாத்தையும் என்டர் பண்ணி போவீங்க ஜி. ஓகேவா, இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இங்க லாஸ்டா வந்து இப்போ நீங்க அங்க என்டர் அடிச்சாலே இன்னொரு ரோ போயிடுமா. இங்க நம்ம என்ன போடுவோம்னா ஆட்னு ஒரு பட்டனை கொடுத்துட்டு கொடுத்தா நீங்க மேல இங்க ஆட் பண்ணிக்கிறது எல்லாமே கீழே ஒரு டேபிள்ல லைனா ஆட் ஆயிரும் அழகா அப்படியே. ஓகேவா, சோ இப்போ நமக்கு அது விபின்றதுனால நீங்க அப்படியே என்டர் அடிச்சு நெக்ஸ்ட் 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 ஆல் டேப் கொடுக்க வரும். பட் நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஆட் கொடுத்துட்டு மறுபடியும் இங்க இருந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ இதெல்லாம் காமனா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஐட்டம்ஸ்ல இருந்து இங்க இருந்தா அது மாறப்போகுது. கரெக்டா ஜி? ஓகே ஓகே ஜி, கரெக்ட். இல்ல அந்த ஸ்கிரீன் படி எது ஜி நம்ம டிஃபால்ட்டா காமிப்போம்? இந்த ரெண்டு கஸ்டமர் யூனிக் ஐடின்றது வந்து கொட்டேஷனுக்கான சீரியல் நம்பர் மாதிரி ஜி. சோ அதனால அது ஆமா ஜி கரெக்ட். ஆமா ஆமா கரெக்ட். ஒரு கஸ்டமர் தான் நம்ம அட் a டைம் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, குவாண்டிட்டி வந்து கீழ வந்துறணும். லைக் வந்து இப்ப ஐட்டம் அதோட பேரு பிளஸ் வந்து அதுக்கு அப்புறம் எவ்வளவு குவாண்டிட்டி அப்புறம் டிஸ்கவுண்ட் பண்றது இதெல்லாம் வந்து கிரெடிட்ல வரணும் ஜி. சூப்பர் ஜி, பக்கா ஜி. இருங்க வரேன், நம்ம இதை அப்படியே ட்ரை பண்ணுவோம். கரெக்டா உங்களுக்கு ஆக்சுவலா 7:30 ஆகுது. நீங்க 8 வரைக்கும் இருப்பீங்களா இல்ல 7:30 க்ளோஸ் பண்ணீங்களா ஜி? உங்களோட பிளான் சொல்றீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி. இங்கிலீஷ் வந்துட்டாரா? இல்ல அவர் வரல. ஒரு ஏஸ் பண்ணிறாரு. ஒண்ணுல ஜி 7:08 பேட்ச் தான் ஸ்டூடண்ட் வந்துட்டாரு. ஓகே ஓகே ஜி, அப்ப நீங்க போய் கண்டினியூ பண்ணுங்க ஜி. நீங்க ரெக்கார்ட் ஆயின்னு இருக்கு. நான் ஹேம்ஸ் கூட இந்த பாக்ஸை மட்டும் எப்படி பண்றதுன்றது இதுல ஒரு ஹை லெவல் ஐடியா காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஐடியா கிடைச்சிச்சுன்னா பர்ச்சேஸ் கதையை கண்டினியூ பண்ணிட்டோம். லாஸ்டா நான் கரெக்ஷன் பண்ணும்போது எல்லாத்தையும் உட்காந்து பண்ணி பார்ப்பீங்க. வாய்ஸ் முடிஞ்சு பாத்துறீங்க, வாய்ஸ் வந்துருங்க. வாய்ஸ் மட்டும் தான் வேற கிளாஸ் எடுத்துருக்கேன். நான் பாக்குறேன். ஓ நெட்வொர்க்கிங் போடுறீங்க. நம்ம காப்பி பண்ணோம். அது ரெடி பண்ணேன். ஆப் மாடியூல்ல இதை ஆட் பண்ணிடுறாங்க. செலக்ட் ட்ராப் டவுன் இதெல்லாமே இந்த ஒன் டைம் ஆக்டிவிட்டி, ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது பண்ணுற ஆக்டிவிட்டி. அதில் போட்டு இங்கே ஏதாவது ஒரு இடத்துல போட்டு விட்டோம்னா இப்போ நமக்கு அந்த மல்டி செலக்ட் தான் ஆட் ஆயிடுச்சு. டாட் ஃபார் ரூட் மட்டும் போகணும்னு நினைக்கிறேன். டாக்குமெண்ட் அப்படி போட்டுக்கலாம். டாட் ஃபார் ரூட். ஓகே ஃபைன். அடுத்த ஸ்டெப் என்ன சொல்கிறாங்க, இது நம்ம போட்டோம்னா எக்ஸ்போர்ட் கிளாஸ். ஓகே, இந்த மாதிரி வேல்யூஸை கொடுத்துட்டா அப்படி வரும்ன்றான். சரி ஓகே, நாம இது என்ன பண்ணலாம்னா இவனோட இந்த எல்லா வேல்யூயும் கொண்டு போய் கோட்ல போய் கொடுத்துப்போம் சாம்பிளுக்கு. ஹேங் ஆயிடுச்சா? ஓகே ஓகே, இப்பதான் வருது. ஓகே, இன்டர்நெட் கனெக்ஷன் ஜி அங்க போயிட்டாருங்க, அன்ஸ்டேபிள் வருது. இரு. ஓ சரி சரி ஓகே. எந்த கனெக்ட் பண்ணுவீங்களா இல்ல கனெக்ட் டிஸ்கனெக்ட் ஆயிடுமா? உந்துலையா டிஸ்கனெக்ட் ஆகி இல்ல ஆவாதுன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணு. இல்லையே ஜி, வெளியே ஃப்ரீ டைம் 10 மினிட்ஸ்ல முடியுதுன்னு வேற சொல்றாங்க. ஓகே சரி, இரு வரேன். அப்ப நம்ம ஒண்ணு பண்ணலாம். இரு, நான் என்ன பண்றேன், இதை நான் என்னோட மிஷின்லயே பண்ணி இதை கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம இப்ப எதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணோம், இப்ப இது தவிர வேற எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணல. கரெக்டா, கொஞ்சம் இது மட்டும் தான் பண்ணிருக்கோம். இல்ல ஆக்சுவலா நான் இதுதான் சொன்னேன், நாம ட்ரை பண்ணலாம் ஜி. அப்படி டவுட் வரும்போது அவங்ககிட்ட போலாம் தான் சொன்னேன் நானும். மல்டி செலக்ட் கிரிட் பாக்ஸ் நாம கொண்டு வரலாம். இல்ல நானே இல்ல அது இல்ல அப்படி ரொம்ப டைம் ஆகும்.
ஓகே. அதனால எடுத்தோம்னே அந்த பர்ச்சேஸ் நீ கோட்டு பர்ச்சேஸ விட்டுரு ஆக்சுவலா. ஓகேவா? ஓகே. ஓகே. நெட் மாத்தி கனெக்ட் ஆயிடுச்சான்னு தெரியல. ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஓகேவா? ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த கோட்டு பர்ச்சேஸ நீ விட்டுரு. ஓகேவா? ஏன்னா கோட்ட கிரியேட் பண்ணிட்டா அதே மாதிரி தான் அது இருக்க போகுது. அப்படியே காப்பி பண்ணி கடை நம்ம மாத்திக்கலாம். அது பிரச்சனை இல்ல. டோட்டலா புதுசா இது மாதிரி இல்லாத வேற ஏதாவது ஒரு ஸ்கிரீன் இருக்குன்னா அதுல நீ ஏதாவது ட்ரை பண்ணு அந்த டைம் வரைக்கும். நான் இந்த கோட்டை மட்டும் நானே இதை எப்படி நான் யோசிச்சிருக்கேன்றதை நான் பண்ணி வச்சிடறேன். எக்ஸாம்பிளுக்கு சப்ளையர் எப்படி இருக்கு? ஓகே. அந்த சப்ளையர் இங்க இருக்கா? ஓகே. கஸ்டமரும் அதே மாதிரி நம்ம பண்ணிட்டோம் ஆல்ரெடி. சரி ஓகே. இதுவும் பண்ணிட்டு இருக்கோம். கோட்டு சேல் என்னது? சேல் எப்படி இருக்கும்? சேலும் பர்ச்சேஸ் மாதிரியே இருக்கும். ஓ சரி. அப்ப அதையும் விட்டுருன்னு வச்சுக்கோ எக்ஸாம்பிளுக்கு. அப்ப அது இல்லாம அடுத்து வேற என்ன இருக்கு? இந்த ஐட்டம் குரூப் எப்படி இருக்கு? ஓகே. நேம் இது மட்டும் இருக்கா? ஐட்டம் கிரியேட் நியூ ஐட்டம். ஓகே. இத வேணா அப்ப பண்றா நீ. ஓகே. இங்க கீழே நம்ம போட்டு வச்சிருக்கோமா ஆல்ரெடி? ஓகே. சரி ஓகே. அப்ப இதுலயே இது இருக்கு. ஓகே. அப்ப ஆக்சுவலா அப்ப நம்ம இது இந்த ஈஸி ஸ்கிரீன் ஆல்ரெடி நம்ம பண்ணிருக்கோம் போல இருக்கு. கோட் மட்டும் தான் நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸான ஸ்கிரீன் மாதிரியே இருக்கு. ரைட்டா? அப்போ ஓகேடா. நீ என்ன பண்ணு? நீ இப்போதைக்கு என்ன பண்ணு? ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோ. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஐட்டம் இது இருக்குல்ல, இதுல மேல இது எல்லாத்தையும் இப்ப நான் கிளீன் அப் பண்ணிடுறேன். கிளீன் பண்ண தேவையில்ல. அது நான் பாத்துக்கிறதா வச்சிருக்க கோட் தான் அது. நீங்க ஓகே. நான் கமெண்ட் அது பண்ணி வைக்கிறேன். போன முறை கிளாஸ் எடுக்கிறதுக்காக பண்ணது அது. அது கரெக்ட். அது வந்து இப்ப அதுவும் இருந்துச்சுன்னா உனக்கு ஏதாவது நீ கோ த்ரூ பண்ணும்போது உனக்கு புரியுது கஷ்டமா இருக்குமேன்னு பாக்குறேன். இங்க இருக்கா? ஓகே. நான் ஜஸ்ட் கமெண்ட் மட்டும் பண்ணி வைக்கிறேன், டெலீட் பண்ணாம. ஓகே இப்படி இருக்கு இல்லையா? இப்ப நீ என்ன பேசிக்கா நீ என்னடா இன்னும் மேல போனீங்க? அன்எக்ஸ்பெக்டட் க்ளோசிங் டேக் எதையும் மாத்தி பண்ணிட்டோம். நேரு பாத்துக்கிறாங்க. இங்க வந்து ஃபார்மிங் இங்க நடுவுல இருக்கா? ஸ்டில் வருது. எங்க வருது? இங்க போட்டது இங்க இருக்குது. ஓகே. இங்க என்னமோ இருக்குதா? எங்க வருது? ஃபர்ஸ்ட் கால். ஓகே. அங்க கொடுத்துட்டோமோ ஒருவேளை? ஃபர்ஸ்ட் கால் இங்க இருக்கு. ஐட்டம் கிரியேட் அப்டேட்ல. ஓகே சரி இங்க இருக்கு. ஓகே இந்த செக்ஷனு இந்த செக்ஷனு வந்துருச்சா? ஓகே. ஐட்டம் நேம் இஸ் ரெக்வயர்டு. இங்க ஓகே. இது வரைக்குமா? ஓகே. இது ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னா நடுவில் இது இந்த மாதிரி இருக்கும் டேக். அது இந்த மாதிரி ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணாக்கா அது வரைக்கும் எடுக்கும். ஏற்கனவே க்ளோஸ் டு டேக் கமெண்ட்டுக்கு போட்டு வச்சிருக்கோம் போல இருந்தாங்க. ஓகே. அது கீழே ஒண்ணு இருக்கு. கீழே இருக்கா?
இதுவா? இது ஆமா காலம் 4 கரெக்டா தான் இருக்கு. Name is required. மேல இதுக்கு மேல ஓ கமெண்ட் சரி பண்ணிட்டு சரி, கமெண்ட் ஓகே ஆகல ஓகே, அது கமெண்ட் பண்ணிருக்கிற. ஓகே ஓகே ஓகே, சரி வரேன். அப்ப அது என்னன்னா, அது இங்க எங்கேயோ ஒண்ணு இருக்கிறது இது பண்ணுது. இங்க எங்க இந்த இடத்த என்ன பண்ணிட்டு போல இருக்கும். ஓகே, இதை வந்து ஸ்பேஸ் கொடுத்து விட்டுறேன். இப்ப கீழே வரைக்கும் கமெண்ட் ஆகுமா? ஓகே, கொடுத்து நாங்க சேவ் மட்டும் பண்ணா போதும்ல, கண்ட்ரோல் எஸ் கொடுத்து. அது மட்டும் போதும். கரெக்ட். ஓகே வந்துருச்சு. இப்ப நீ என்ன பண்ணு, இப்போதைக்கு இந்த இதெல்லாம் எப்படி நம்ம போட்டிருக்கோம், எப்படி இது அலைன் ஆகுதுன்றத மட்டும் சும்மா அதை போட்டு பார்த்து கொஞ்சம் லைட்டா அதை மட்டும் ஹேண்ட்ஸ் ஆன் வச்சுக்க போதும். இதே மாதிரி இந்த டேக் எப்படி கிரியேட் பண்ணிருக்கோம், ஒவ்வொன்றுமே மாத்தினா என்ன வருது, இந்த கிளாஸை தூக்குனா என்ன வருது, இது 8 ஆகுது 9 போட்டா என்ன வருது, லேபிள் இதை மாத்தினா என்ன வருது அப்படின்றத மட்டும் செக் பண்ணி வச்சுக்கோ. நான் கோட்டை பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதை நான் எடுத்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிடறேன். இமீடியட்டா பண்ணி முடிச்சிட்ட பிறகு அப்புறமா நீ வந்து ஜஸ்ட் அதை பர்ச்சேஸ் சேலுக்கு ரிப்ளிகேட் பண்ணிடலாம். பண்ணிட்டா டைரக்டா ஜாவா சைடு இல்லை நம்ம ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இல்ல இது இல்லாம புதுசா என்ன ஒண்ணு இருந்தா ஜி கிட்ட கேட்டு பண்ணவா இது பார்த்துட்டு. அது ஐ திங்க் அது மாதிரி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் பண்ணிக்கலாம். ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இந்த பேசிக் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி இது ஏன் நம்ம போடுறோம், இது ஏன் நம்ம போடுறோம்னு தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து நீ கடகடன்னு பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால தான் இதை மட்டும் நீ ட்ரை பண்ணி வச்சுக்கோன்றேன். அதுதான் புதுசா பண்ணோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இப்ப ரிப்போர்ட் ஸ்கிரீன்லேயே கூட என்னென்ன ரிப்போர்ட் சொல்றாரு, ஒரு 10 பேர் சொல்றாருன்னா அந்த 10 பேரு கூட ஒரு H1 H2ன்ற மாதிரி டேக் போட்டு லைனா நேம் மட்டும் டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டீங்கன்னா கூட அப்புறம் அதை கிளிக் பண்ணா என்ன நடக்கணும் எது நடக்கணும்ன்றதை நம்ம பாத்துக்கலாம் தனியா. சரி குமார், வேற இதுல அப்படியும் பாரு. நானும் போயிட்டு மாத்திரை மட்டும் வாங்கிட்டு வந்து அப்படியே கண்டினியூ பண்றேன். சரிடா, பாய்டா. க்ளோஸ் பண்ணிடலாமா? நவீன்